கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான அனுதின ஆவிக்குரிய ஆகாரம். ஆரம்ப காலத்துல இருந்தே குடும்பங்கள்ல சண்டைகள் இருந்துட்டு இருந்துச்சு. ஆபேலோட காயினுக்கு பிரச்சனைகள் இருந்துச்சு. தன்னுடைய சகோதரனுக்கு தேவன் கொடுத்த அங்கீகாரத்தை பார்த்து பொறாமப்பட்டான் காயின். கோபத்தினுடைய உச்சத்துல தன்னுடைய சகோதரனை கொன்னு போட்டான். ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் இடையில நல்ல உறவு இல்லாம இருந்துச்சு. இளைய சகோதரன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் முதல்ல பிறந்தவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை பறிக்க திட்டமிட்டான். அதை செயல்படுத்தி தன்னுடைய சகோதரனுடைய கோபத்துக்கு ஆளானான். தன்னுடைய சகோதரனுடைய கோபத்துல இருந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்றதுக்காக வேற தேசத்துக்கு ஓடி போறவனா இருந்தான். இங்க லேயாளுக்கும் ராகேலுக்கும் இடையில ஒரு வித்தியாசமான போர் நடந்துட்டு இருந்துச்சு. யாக்கோபுடைய பாசத்துக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு சண்டையிட்டதுனால 2 பேர்கிட்டையும் பாவ சுபாவம் மேலோங்கி இருக்கிறத நாம் அறிய முடியுது. லேயால் அற்பமா எண்ணப்பட்டாலும் அவங்க 2 பேருமே பாவத்தின் பிடியில இருந்தாங்கன்றதே உண்மை. ராகேல் தனக்கு குழந்தைங்களை பெற்றுக்கொள்ள ஆசைப்பட்டா. ஆனா அவளால குழந்தை பெற முடியல. இது அவளை விரக்தியின் உச்சத்துக்கு கொண்டு போச்சு. ராகேல் தன் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றால். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவனல்லவா உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான்னு ஆதியாகமம் 30:1-2 நம்ம வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ராகேலினுடைய விரக்தியின் ஆழத்தை வெளிப்படுத்துது. மலட்டுத்தன்மையின் பிரச்சனையோட வாழ்றதை விட மரணத்தை விரும்புறதா அவ சொல்றா. தன்னுடைய சகோதரியின் மேல அவ கொண்டிருந்த பெரும் பொறாமையின் காரணமா விரக்தி உணர்வு மேலும் அதிகரிச்சுது. ஒரே பெற்றோருக்கு பிறந்த ஒருத்தவ தாய்மை அடையறா, இன்னொருத்தவ மலடியா இருக்கிறா. அது எப்படி 2 சகோதரிகள் இப்படி வித்தியாசமா இருக்க முடியும்? ராகேலினுடைய மலட்டுத்தன்மையின் பிரச்சனைக்கு தேவன் மட்டும்தான் பதில் சொல்ல முடியுன்றத யாக்கோபு அறிஞ்சிருந்தான். ஆனா ராகேலினுடைய மலட்டுத்தன்மைக்கு தானும் ஒரு முக்கிய காரணம்ன்றத அவன் இன்னும் உணரவே இல்லை. லேயாளுக்கு உரிய கவனம் செலுத்த தவறுறவனாவும் அவகிட்ட உண்மையான அன்பு காட்ட தவறுறவனாவும் இருந்தான். இங்க சாராள் செஞ்ச அதே தவிர ராகேல் செய்ய போறா. ஆகார் ஆபிரகாமனுடைய 2வது மனைவியானதுக்கு அப்புறம் சாராளுக்கு ஏற்பட்ட கோபம் மற்றும் விரக்திய அவ அறிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. பெரும்பாலும் ராகேல் தன்னுடைய கோபம் மற்றும் விரக்தியின் உணர்வுகளால அதிகம் ஆட்கொள்ளப்பட்டா. குழந்தைங்களை பெறத்துக்காக வித்தியாசமான நடவடிக்கைகளை பரிசீலிக்க அவ தயாரா இருந்தா. ஆமா, தன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க தன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய தீர்மானிக்கிறா. அதுக்காக பில்கால வாடகை தாயாக்கி பிள்ளைய பெற திட்டமிடுறா. பில்கால 3வது மனைவியா ஏற்றுக்கொள்ள யாக்கோபு முழு விருப்பத்தோட ஒப்புக்கொள்ளல. குழந்தை பேரு சம்பந்தமா ராகேலுக்கும் யாக்கோபுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்தாலும் ராகேல் தான் வாதத்துல வெற்றி பெற்றா. அதனால பில்கால் மூலமா யாக்கோபுக்கு இப்போ 5வதா மகன் பிறக்கிறான். அப்பொழுது ராகேல், தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டாள்னு வாசிக்கிறோம். இவனுக்கு தான்னு ராகேல் பெயர் சூற்றா. இது அவளுடைய கற்பனையை ஒழிய வேற எதுவும் இல்லை. ராகேல் நிச்சயமா ஒரே ஒரு மகனால திருப்தி அடையல. லேயாளுக்கு 4 மகன்கள் இருக்கிறதுனால தனக்கும் இன்னும் அதிகமா இருக்கணும்னு அவன் நினைச்சா. கர்த்தர் தான் பக்கம் இருக்கிறாருன்னு தன்னுடைய சொந்த காரணத்தினால தூண்டப்பட்டு பில்கால் மூலமா அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள யாக்கோப வற்புறுத்துறா. ராகேல் ஒரு விஷயத்தை மட்டும் உணர்ந்து கொண்டதா தோணுது. அவ தன்னுடைய சகோதரியோட மல்யுத்தம் செய்யறா. இந்த மல்யுத்த போட்டியில வெற்றி பெறணும்னு அவ உறுதியா இருந்தா. பிரியமானவர்களே, இன்றைய பகுதியை நாம தியானிக்கும் போது ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்ளும்படி தேவன் நம்மளோட பேசுறாரு. இங்க எல்லாருமே கர்த்தரின் நாமத்தை பயன்படுத்துறாங்க. ஆனா எல்லாரும் அவங்க விருப்பங்களை முன் வச்சே வாழ்க்கைய தொடர்றாங்க. அவங்க வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை தங்களுடைய அனுபவம், தங்களுடைய எதிர்பார்ப்புகளை வச்சே தீர்வு காண விரும்புறாங்க. அதுக்காக எந்த எல்லைக்கும் போக அவங்க முடிவெடுக்கிறாங்க. எதை செஞ்சாலும் அதுக்கு கர்த்தருடைய பெயரை உபயோகிக்க அவங்க தயங்கவே இல்லை. ஆனா இவங்க செஞ்ச எந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமா இருந்தது? ராகேலினுடைய கர்ப்பத்தடைக்கு நான் தான் காரணம்னு யாக்கோபும் உணரல.
தனக்கு என்ன நடக்குதுன்னு அறியாத நிலையில தான் இந்த குடும்பம் பிரச்சனையில தத்தளிக்குது. தனக்கு வந்த பிரச்சனைக்கு கர்த்தர்கிட்ட பதில் தேடாம சொந்த யோசனைகளை முன்வைக்கக்கூடிய எல்லா குடும்பங்களும் தங்களுடைய பிரச்சனைகளை அதிகப்படுத்துவாங்களே ஒழிய அதை சரியா தீர்க்கிறது இல்லைன்றத நாம இன்னைக்கு நிதானிப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைக்குமான தீர்வு தேவன் கிட்ட இருக்குது. அதை அறிய நாடுவோம். அவர் நம்மளை நீதியின் பாதையில நடத்துவார். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.